குரூப் 2A எவ்வளோ ரேங்க் எடுத்தால் போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இதில் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது குரூப் 2க்கு. குரூப் 4ல் ஓரளவு சொல்லலாம். இதில் நான் ஒரு எஸ்டிமேஷன் சொல்கிறேன். நீங்கள் அந்த வேக்கன்சியை வச்சு நீங்கள் அதை செக் பண்ணிக்கிங்க. இப்போ உங்கள் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் பாருங்க. இந்த காலத்தை செக் பண்ணிக்கிங்க. இதுல 3 கேட்டகரி கொடுக்கறாங்க. அதாவது கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3. கேட்டகரி 1ல உள்ளவங்க குரூப் 2A என்னென்ன போஸ்ட் கொடுத்தாங்களோ அந்த எல்லா போஸ்ட்டுக்குமே அவங்க எலிஜிபிள். கேட்டகரி 2 and 3 இதுல என்னென்ன போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்களோ அந்த போஸ்ட் கோடுக்கு மட்டும்தான் நீங்க எலிஜிபிள். இந்த எலிஜிபிலிட்டியை எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்க ஏஜ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ல சில பேர் சில போஸ்ட்டுக்கு சூட்டபிளா இருக்க மாட்டாங்க. இதை வச்சு தான் இந்த எலிஜிபிலிட்டி செக் பண்றாங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு இந்தந்த போஸ்ட் அப்படின்னு அலாட் பண்றாங்க. இப்ப உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்களோ அந்த போஸ்ட் கோடெல்லாம் நோட் பண்ணி அதுல எவ்வளவு வேக்கன்சி இருக்கு அப்படின்னு நீங்க டோட்டல் பண்ணிக்கிங்க. அந்த டோட்டல்ல உங்க ரேங்க் பொசிஷன் எவ்வளவு அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க. இதுவும் அக்யூரேட்டா அவ்வளவா இருக்காது. ஏன்னா உங்களுடைய நீங்க பிஎஸ்சிஎம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. கம்யூனிட்டி வைஸ், அப்புறம் ஜெண்டர் வைஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி பிடபிள்யூடியா டிடபிள்யூடியா இதை வச்சு ஒரு கேட்டகரியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கேட்டகரிக்கு எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்னு ஒன்று டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் எக்ஸாக்டா சொல்ல முடியும். இப்ப நான் சொன்ன டீட்டெயிலை வச்சு நீங்க ஓரளவு நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பாக்குறது 2024 குரூப் 2A வேகன்சி அந்த லிஸ்ட் தான் இது. இதுல உங்க போஸ்ட் கோடுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு கம்பேர் பண்ணிக்கங்க.